எந்த வேலை நாங்கள் டெஸ்டினேஷனாக கொடுக்குறோமோ அந்த வேலை மட்டும்தான் செய்வோம். இழுத்து போட்டு மற்ற விஷயங்கள் செய்யறதில்ல. இன்றைக்கி வரவங்கெல்லாம் ஒரு இடத்துல உடனே நீங்கள் மேலே போகணுன்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த வேலையை ஒரு இடத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக செய்கிறதில்லன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் மெடிக்கல் பில்லிங்கில் இருக்கேன் சார். நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து ஓபி அடிக்கிறதுக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து லீவ் போடுறதுக்கு சொன்னாங்க. இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்களா? இதுவே ஒரு பொம்பளை புள்ள தனியாக போயிட்டு சார் நான் கொஞ்சம் பார்ட்டி போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுவே நாங்கள் அவங்க சொன்னாங்கல்ல லைக் ஏதோ ஒன்று நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்காக போகிறேன், இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு சும்மானாவது போட்டு லைக் லீவ் சொல்லிட்டு போகிறேன்னா அந்த லீவுக்கு வந்து லைக் என்ன சொல்லுது அப்ரூவும் பண்ண மாட்டாங்க. மறுநாள் வந்து மெமோ லைக் மெயில் எதுனா வந்து நிற்கும். ஸோ இதில் ஏன் அவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க? நான் வந்து மேனேஜர் கேபின் உள்ள போகிறேன்னா டோர் திறந்துருக்கும். என்ன கத்துனாலும் வெளில இருக்க எல்லாருக்கும் கேட்கும். ஆனால் அந்த பொண்ணு ஒருத்தி ஒரு மேனேஜர் கேபின் உள்ள போகிறான்னா டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அவள் வலிஞ்சு திரிஞ்சு பேசுகிறாளா? நான் தப்பாக சொல்ல சார், எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி கிடையாது. என் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. மீன்வைல் பாதி பொண்ணுங்க இந்த மாதிரி ஐடியில் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்காங்க சார்.